யார் எந்த கட்சியில் சேர்றாங்கங்கிறதுலாம் அந்தந்த கட்சிகள் முடிவு செய்ய வேண்டியது. நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், கூட்டணி கட்சிகளாக இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டிலும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயற்குழு கூட்டம் 3 மணி நேரம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அனைத்து முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலும் அடுத்த கட்டமாக என்னென்ன செய்ய வேண்டும், இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை பற்றி உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருப்போம். 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 8 தீர்மானத்திலையும் மிக தெளிவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலையை பற்றி, ஒவ்வொரு விஷயத்தை பற்றியான எங்களுடைய கட்சியினுடைய நிலையை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். அது உங்கள் எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதை பற்றி நான் நிறைய சொல்ல விரும்பலை. பட் அதோட பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறப்பாக கொண்டாட போகுது. 123வது பிறந்தநாள் விழா. எங்களுடைய முகம், எங்களுடைய அடையாளம், எங்களுடைய வரலாறு எல்லாமே பெருந்தலைவர் காமராஜர் தான். அந்த பெருந்தலைவருடைய பிறந்தநாள் 123வது பிறந்தநாள் விழாவை காங்கிரஸ் கட்சி புதிய வகையிலும் புதிய கோணத்தோனும் அணுகிறது. அந்த புதிய முறையையும் புதிய கோணத்தையும் அருமைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்வார்கள். அதனுடைய நோக்கமும் அதனுடைய என்னென்ன செய்ய போகிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்பதை பற்றியும் விளக்கி சொல்வார்கள். அந்த முதல்ல அண்ணன் சொல்லி முடிச்சிடட்டும், அதுக்கப்புறம் வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்குவோம். ரொம்ப நன்றி, வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒவ்வொரு ஆண்டும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி விடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக ஒரு பொதுக்கூட்டம், தலைவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தல், அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தல், பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்குதல், இதை போன்ற நிகழ்வுகள் தான் நடத்துவோம். ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இதை ஒரு தீம், அதோடு இதை கொண்டாடுகிறது. இந்த விழாவை பெருந்தலைவர் காமராஜர் விழா மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அந்த செய்தியை மக்கள் எல்லோரையும் சென்று அடைகின்ற வகையிலே அதை செய்ய வேணுங்கிற நோக்கத்தோடு ஒரு ஒரு விவாதம் நடத்த நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதை இந்த வருடம் ஒரு வாரம் கொண்டாடுகிறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஜூலை 19 வரை ஒரு வாரம் கொண்டாடுகிறோம். இந்த ஒரு வாரம் என்ன தீம் மக்கள் மத்தியில் எடுத்து செல்கிறோம் என்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி, வாழ்க்கை, அவரை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் தூய்மை, தனிமனித வாழ்வில் எளிமை, அரசு நிர்வாகத்தில் நேர்மை, இன்னும் சுருக்கமாக சொன்னால் ஊழலற்ற லஞ்சமற்ற அரசு நிர்வாகம். ஆகவே அந்த ஊழலற்ற லஞ்சமற்ற அரசு நிர்வாகத்தை பொதுமக்கள் மத்தியில் ஒரு மக்கள் இயக்கமாக எடுத்து செல்வது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணியிருக்கு. அதற்காக வேண்டி நாங்கள் ஒரு 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 முழக்கம் தயார் செய்திருக்கிறோம். லஞ்சம் தவிர், நெஞ்சம் நிமிர். இந்த கோஷத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காங்கிரஸ் தொண்டர்களும் ஒரு வாரம் மக்களை சென்று அடைந்து மக்கள் மத்தியில் லஞ்சம் ஊழலினால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றியும், அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றியும் சொல்வார். அதை ஜூலை மாதம் 13ஆம் தேதி மெரினா கடற்கரையில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெரிய மணற்சிற்பம் ஒன்று, அதற்கு கீழே கரைபடையாத கை என்று அந்த வாசகம் இருக்கும். இதே லஞ்சம் தவிர், நெஞ்சம் நிமிர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ற வாசகம் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை 13ஆம் தேதி அன்னைக்கு அந்த மணல் சிற்பத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தலைமையில் அதை இயக்கி வைப்போம். அதற்கு பிறகு ஜூலை மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கு குடியாத்தம் தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்ல இடைத்தேர்தலில் போட்டி போட்டு முதலமைச்சர் ஆவதற்கான அந்த அடிக்கல் அமைந்த இடம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி. அந்த குடியாத்தத்தில் அன்னைக்கு மாபெரும் பொதுக்கூட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடைய தலைமையில். அதே நாளில் காலையில்
15ஆம் தேதி காலையில் விருதுநகரில் இதே இந்த ஊழலற்ற நிர்வாகம், லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கிற அந்த முழக்கத்தை பெருந்தலைவர் காமராஜருடைய இல்லத்தின் வாசலில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அதை அங்கே துவக்கி வைக்கிறாரு. ஜூலை 17, 18 மக்கள் கூடுகிற இடங்களில் எல்லாம் இந்த வாசகம் பொறிக்கப்பட்ட பெரிய துணி பதாகை வைக்கப்படும். இந்த லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கிற வாசகத்திற்கு கீழே பொதுமக்கள் தங்களுடைய கை முத்திரையை பதிப்பார். எல்லா இடங்களிலேயும் மக்கள் கூடுகிற இடங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் எங்களுடைய வட்டார காங்கிரஸ் கமிட்டி, நகர காங்கிரஸ் கமிட்டி, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, பேரூராட்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, சென்னையை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் கமிட்டி, வட்ட கமிட்டி, எல்லா முக்கியமான இடங்களிலும் இந்த துணி பதாகை இருக்கும். பெருந்தலைவர் காமராஜருடைய படம் இருக்கும். அதற்கு மேலே லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கிற வார்த்தை இருக்கும். அதில் அவர்கள் இதை பறிப்பார். ஜூலை 19 அன்னைக்கு அதை கையெழுத்து இயக்கமாக நடத்துகிறோம். அதை ஜூலை 17 19 வரை அதை கையெழுத்து இயக்கமாக இதை போலவே நடத்துகிறோம். 19ஆம் தேதி முடிவு நிகழ்ச்சியாக மதுரையில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்றாக கூடி இந்த லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் பெருந்தலைவர் காமராஜருடைய உருவம் இதை மாணவர்கள் வரிசையாக இருந்து ஒரு மாணவர்களுடைய உயிர்கோலம் என்று சொல்வார்கள். மாணவர்கள் வரிசையாக நின்று அதை மேலிருந்து படம் எடுத்தீங்கன்னா காமராஜருடைய படம் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற வார்த்தை இருக்கும். இது எதற்காக சொல்கிறோன்னு சொன்னால், இன்றைக்கி அரசாங்கம் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எண்ணுகிறார். ஆனால் முதலமைச்சரும் அரசு மட்டும் நினைத்தாலே அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் நடந்து விடாது. அது மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். அந்த மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த முன்னெடுப்புகளை எடுக்கிறது. இது இந்த ஒரு வாரம் மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் இது தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த கேம்பெயினை தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னெடுக்கும். ஜஸ்டிஸ் பாஷா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய வியூ எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக ஒரு கூட்டம் நடத்தி சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஆணையத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக கொடுக்க போகிறோம். அதை கொடுத்துட்டு அன்னைக்கு ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லுவோம். இந்த செய்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. பட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வர்ற செய்தியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் அறிவிக்கும். யூகங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம், கற்பனைகளுக்கு இடம் கொடுக்க வேணாம். முதல்ல மாதிரி அந்த தவறுகளை பண்ணாதீங்க. தலைவர் வரும்போது வர வேண்டிய காலத்தில் கரெக்டாக சொல்லுவோம். கரெக்டாக ப்ரெஸ் ரிலீஸ் வரும். உங்களுக்கு அது சொல்ல வேண்டியது இது யூகம். 21ஆம் தேதிங்கிறது யூகம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருவார். எப்போ வருவாருங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவோம். இதெல்லாம் நீதிமன்ற பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிய, நீதிமன்றத்துக்கு போயிருக்குன்னு சொல்கிறிய. அதனால் நீதிமன்றம் அதை பற்றி ஏதாவது சொன்னிச்சுன்னா அதை பற்றி பேசுவோம். வேறு எதுவும் கருத்து இருக்கா? நாங்கள் தூய்மைன்னு சொன்னோமா? நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறணும். இதை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி விஷயங்கள் யார் எந்த கட்சியில் சேர்றாங்கங்கிறதுலாம் அந்தந்த கட்சிகள் முடிவு செய்ய வேண்டியது. நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், கூட்டணி கட்சிகளாக இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் இங்கே உட்கார்ந்துருக்காரு. நாங்கள் எப்பொழுதுமே கூட்டணியில் ரொம்ப மாண்போடு நடக்கிற கட்சி. நாங்கள் மற்றவங்க மாதிரி வெளியில் பேசுகிறவங்க கிடையாது. எங்கே சொல்லணுமோ இடம் பொருள் ஏவல் பார்த்து நடக்கிறதுக்கு தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில். அதனால் முடிக்க விட மாட்டீங்களேப்பா. அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் டைவர்ட் பண்ணாதீங்க. மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி அண்ணன் பீட்டர் அண்ணன் சொல்லியிருக்காங்க. நெஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர்னு சொல்லி அது அந்த கான்செப்ட்லேருந்து எங்கிட்டா டைவர்ட் பண்ணி குறுக்கு சேத்துல உடனே நிப்பாட்டுற வேலையை மட்டும் பார்க்காதீங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் தயவுசெய்து இதை முடிச்சுக்கிடுவோம். அடுத்து பேசுகிறதுக்கு வரும்போது பேசிடுவோம். நன்றி.